கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் சபைக்கு நான் முதலாவது முறை வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் ஏதோ வேற்று கிரகத்திலிருந்தோ வேற்று நாட்டிலிருந்தோ வந்தவன் அல்ல. நான் இதே சென்னையிலே நான் கிட்டத்தட்ட 66 வருடமாக இருக்கிறேன். ஏன்னா அது என் வயசு. இங்கே பக்கத்தில் இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியிலே நான் 36 வருடங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸில் பணிபுரிந்து நான் ஓய்வு பெற்றவன். இந்த ரோட்டிலே கிட்டத்தட்ட 42 வருடம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இந்த சபையை குறித்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. அதனால் தம்பியை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனவே கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம், விடுதலையோடு கூட ஆராதிப்போம். உன் வாய் எப்படி தர? ஆமாம், எல்லாம் வாயை திறந்து பாடணும். சோறு தின்னும் போது வாய் திறந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரை பாட நல்ல வாயை திறந்து நீங்கள் பாடுங்கள். ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். சொல்லுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்
என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். Hallelujah. Glory to God. ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த ஜனத்தை எல்லாரும் சொல்லுங்க. யார் அவர்கள்? நாம் தான். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். உங்கள் காதுகளை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுவதை, ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தாலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்தால்தான் உங்கள் காது கேட்கும். இல்லைன்னா செவிட்டு விரியனை போல நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருப்பீங்க, தலையை ஆட்டுவீங்க, அமைஞ்சக்கரையில் இருந்துக்கிட்டே நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட கிருபை பெற்ற விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய விளையாட்டு எண்ணங்கள், மாம்சீக எண்ணங்கள், உங்களுடைய கற்பனைகள் இவை எல்லாவற்றையும் கொலை செய்து விடுங்கள். தேவ சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையினால் ஆளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. சொல்லுங்க, சொல்லி சொல்லாங்கல்ல, சொல்ல போறாங்கல்ல. இவர்கள் என் துதியை சொல்லி, அப்படி உள்ள நுழையும் பொழுது உங்க வாயில அந்த வார்த்தை அப்படியே, Thank you Lord Jesus. இயேசுவே, இயேசுவே, Hallelujah,
அப்படியே பாடிக்கிட்டே வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கே டக்குன்னு உக்காந்துடணும். ஒருவேளை நீங்கள் உட்கார்ற இடம் அது முன்னாடி இருந்தால் கூட வரக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க தலையில தட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விடுவார். என் மகிமையை வேறு ஒருவருக்கும். பாட்டு பாடும் பொழுது ஆண்டவரை நினைச்சு பாடாம அந்த பாட்டு எழுதினவனை நினைச்சு பாடினீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. மியூசிக் போட்டவனை நினைச்சு பாடினீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நீங்க பாடுங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் 19:1 போட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலே யோவானுக்கு வெளிப்பாடு. பரலோகத்திலே எப்படி இருக்கும்? பரலோகத்திலே யார் இருப்பார்கள்? திரளான ஜனக்கூட்டம் இருப்பார்கள். கரங்களை தெளிலே சொல்லுவோம். பரலோகத்திலே நாய்களுக்கு இடமில்லை, அங்கு பன்றிகள் இல்லை, அங்கு கோழி இல்லை, யானை இல்லை, புலி இல்லை, சிங்கம் இல்லை. நீங்களும் நானும் அங்கே இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? அதை நாடி தேடி நீங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இன்னைக்கு நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே அங்கு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே உள்ள இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்களாம்? அல்லேலூயான்னு சொல்லுவாங்களா? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இன்னும் நல்லா சொல்லுங்க பாப்போம். ஆரவார சத்தத்தோடு கூட சொல்லுவார்கள். எங்க சொல்லுங்க பாப்போம். இந்த சத்தத்தை வெளியே ரோட்டிலே போகிறவர்கள் கேட்டால் அவங்க நம்மளை குறித்து கேலியா ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, இவங்கெல்லாம் என்ன கூட்டம்? அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. எனவே எல்லோரும் இப்பொழுது அல்லேலூயா பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டு உலகத்தின் பல பகுதிகளிலே, அமெரிக்க தேசத்தில், யூகேவில், யூரோப் கண்ட்ரீஸில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில் இந்த பாட்டை தமிழிலும் பாடுறாங்க, இங்கிலீஷ்லும் பாடுறாங்க, அவங்க பாஷையிலையும் பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பாட்டு உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பாட போகிறோம். இயேசு ராஜாவுக்கு தான் மகிமை என்று பாட போகிறோம். ஹல்லேலூயா. சாத்தானை வீழ்த்தியவர், ஹல்லேலூயா. சாவினை ஜெயித்தவர், ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வந்திடுவார், அல்லேலூயா. சீயோனில் நம்மை சேர்த்திடுவார், அல்லேலூயா. ஒரு கூட்டம் எங்களை தவிர யாரும் சீயோனுக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம பார்த்து பொறாம பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம கர்த்தர் நம்மை கொண்டு போய் அங்கு சேர்ப்பார். அல்லேலூயா. சீயோனுக்கு என் ஜனங்கள் வருவார்கள், புது பாட்டை பாடுவார்கள். எனவே வாருங்கள், பாடி சீயோனில் நம்மை சேர்த்திடுவார், அல்லேலூயா. Come on, pray. 1, 2. ஓசையுள்ள கைத்தாளம். சாத்தானை வீழ்த்தியவர், அல்லேலூயா. சாவினை ஜெயித்தவர், அல்லேலூயா. சொல்லுங்க. சாத்தானை வீழ்த்தியவர், அல்லேலூயா. சாவினை ஜெயித்தவர், அல்லேலூயா. சீக்கிரம் வந்திடுவார், அல்லேலூயா. சீயோனில் சேர்த்திடுவார், அல்லேலூயா.
சீக்கிரம் வந்திடுவார். அல்லேலூயா. சீயோனில் சேர்த்திடுவார். அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். பாடுங்க பாப்போம். இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். பாவத்தை போக்கிடுவார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. பாவத்தை போக்கிடுவார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. இரத்தத்தால் கழுவிடுவார். அல்லேலூயா. ரட்சிப்பை அளித்திடுவார். அல்லேலூயா. இரத்தத்தால் கழுவிடுவார். அல்லேலூயா. ரட்சிப்பை அளித்திடுவார். அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஷவுட். இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பாடுங்கள். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். யாரை பாடுவேன்? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை ஹோ ஆராதனை உமக்கே. பாடுங்கள். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதை. நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் காப்பவரே. நல்லவரே நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் காப்பவரே. நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவர். வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உமக்கொப்பானவையா 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 உமக்கொப்பானவ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. சொல்லுங்க வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அவர்தான் கர்த்தர் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நீங்கள் பாடிக்கொண்டே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you a sacrifice of thanksgiving. And we offer unto you sacrifice of வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம். கரங்களை அசைத்து ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. சொல்லுங்கள் வாழ்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமை. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுமாம். தேவ ஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே,
உனக்குள்ளே ஆண்டவர் மீது ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட வந்திருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியினால் நீங்கள் கர்த்தரை பாட வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு கூட பாட வேண்டும், உண்மையாய் பாட வேண்டும், உறுதியாய் பாட வேண்டும். அவர்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய சரீரத்திலே, அவர்களுடைய சபையிலே கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அற்புத சுகமளிக்க வல்லமை விளங்கிற்று. Now this is the time you can receive the divine healing for the name of the Lord, for the glory of the Lord, in the name of Jesus. அதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்களே, உம்மோடு இருப்பதுதான் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சோராது ஜெபித்திட ஜெபாவிவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாத வந்து சோராது சோராது ஜெபித்திட ஜெபாவிவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாத வந்து. Hallelujah, hallelujah, hallelujah.
மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்து எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் பாடினோம், ஜெபித்தோம், துதித்தோம், ஆராதித்தோம். எங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றை கர்த்தர் கவனமாய் கேட்டீர். இப்பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தலையிலே சொல்லுவோம். God bless you.